வணக்கம். ஆப்டிடியூடுக்காக ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் நம்ம ஜிஎம்எஸ் அகாடமியில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஆன்லைன் க்ளோஸ் இருக்குது, ஆஃப்லைன் கோர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நல்ல விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, செய்யமா வேண்டாமா வேண்டாமான்னு. டக்குன்னு உள்ளே வந்து விழுங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிக்கலாம். ஏகப்பட்ட எக்ஸாம் வருது, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இப்போ இதில் எது லார்ஜஸ்ட் பெரிய பின்னம் என்ன அப்படிங்கிற √5, கியூப் √7, 4th √13. குரூப் 2A கேட்டுட்டான். ஏன்னா வந்துடும் ஒன்றுமே இல்லைன்னா இந்த கொக்கிக்குள்ளே 2 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 3 இருக்குது, 4. அந்த 2 எப்படி எழுதலாம்? 1/2, 1/3, 1/4. இந்த 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 4க்குள்ளே அடங்கியிருக்கு, அதனால் 2 விட்டுட்டேன். 3 என்ன நம்பர்? ஒரு பிரைம் நம்பர். 3 4 பெருக்கியாச்சு, 12. இதுதான் எல்சிஎம். இந்த 12ல் 2 எத்தனை மட்டும் இருக்குது? 6 மட்டும் இருக்குது. இந்த 12ல் 3 எத்தனை மட்டும் இருக்குது? 4 மட்டும் இருக்குது. 12ல் 4 எத்தனை மட்டும் இருக்குது? 3 மட்டும் இருக்குது. அப்படின்னா இந்த நம்பர் இந்த 1/2 என்னதான் மாறிட்டு? 6/12. 1/3 எப்படி மாறிட்டு? 4/12. 1/4 என்னதான் மாறிட்டு? 3/12. அதாவது 5 6/12, 7 4/12, 13 3/12. இந்த 6 உள்ள கொண்டு போயிருங்க 1/12, 4 உள்ள கொண்டு போயிருங்க 1/12, 3 உள்ள கொண்டு போயிருங்க 1/12. இது பார்த்து இதில் இந்த 5/6னா 5 6 மட்டும் போட்டோம்னா இந்த வேல்யூ, 7/4னா இந்த வேல்யூ, 13 கியூப்னா இந்த வேல்யூ. ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் வேல்யூ போட வேண்டாம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 5/6 தான் பெருசுன்னு தெரியும். 5/6னா எது? இந்த 5/6 மாறி எது வந்து இப்படி மாறி இருக்கு? இந்த நம்பர் தான் மாறி இருக்கு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே பெரிய பின்னம். நன்றி, வணக்கம்.